सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். இன்று லலிதா சஹஸ்ரநாமத்தில் நாம் பார்க்கவிருக்கும் மந்திரம் 25. இதில் அம்பாளை யந்திரஸ்வரூபமாகவும் ஸ்வரூப ரூபமாகவும் அவளோடு கூடிய அந்த திரிமூர்த்திகளுடைய வடிவமாகவும் நாம் எப்படி வணங்க முடியும் என்பதை காட்டுவதாக உள்ளது. त्रयाणाम् देवानाम् त्रिगुणजनितानाम् तव शिवे भवेत् पूजा पूजा तव चरणयोर्या विरचिता तथा हि त्वत्पादोद्वहनमणिपीठस्य निकटे स्थिताह्येते शश्वन्मुकुलितकरोतं समकुटाः. தேவியின் பூஜையின் மும்மூர்த்திகளும் அடக்கம். அதாவது ஸ்ரீவித்யா பரம்பரையில போய் பார்த்தீங்கன்னா அம்பாளை நாம் பூஜித்தாலே பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் அதே போல கணபதி சுப்பிரமணிய சுவாமி ஆகிய முருகனையும் வணங்கியதற்கு சமமாக அம்பாளுடைய அந்த பூஜை உள்ளது என்பதை காண்பிப்பதாக இந்த ஸ்லோகம் தருகின்றது. இதன் பலன் உன்னத பதவியும் அதிகாரமும் நமக்கு அம்பாள் தருகின்றாள் என்பது. இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். த்ரயாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணயோர். சா இது ஷா கிடையாது, சரணயோர் யா விரச்சிதா யதாஹி த்வத் பாதம் த்வயம் ஹனிமாதி பீட்டஸ்ய நிலையே ஸ்திதா ஹேதே ஹி யதே அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. ஷஷ்வன் முகுலித கரோத்தம் ச மகுட்டா. சில பேர் முகுட்டான்றாங்க, அப்படியும் சொல்லிக்கலாம், மகுட்டானும் இருக்கலாம். இதில் பாட்ட பேதம் இருக்கு. இப்போ இந்த ஸ்லோகத்தை ஒவ்வொன்றாக நாம் அர்த்தங்களை பார்க்கலாம். ஏ சிவே சம்போதன பிரதமால சிவன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த வார்த்தையை முதல்ல எடுத்துக்கோங்க. எங்க இருக்கு? திரயானாம் தேவானாம் திரிகுண ஜனித தவ சிவேன்னு இருக்குல்ல, அதுல சிவன் இருக்கு பாருங்க. ஹே சிவே. சிவேனா இந்த இடத்துல சிவனை குறிப்பதில்லை, சிவத்தை என்றால் மங்களத்தைன்னு அர்த்தம். ஏ சிவே அப்படின்னா சிவபத்தினியே என்று ஒரு பொருள். ஏ மங்களஸ்வரூபினியே. அதனால்தான் இந்த இடத்துல அம்பாளுக்கு அப்படியே மங்களமான அந்த மங்களம்னாவே நமக்கு சிவப்புன்னு அர்த்தம். அப்ப அம்பாளை நாம் சிவப்பு இடத்துல கொடுத்துருக்கோம். ஹே சிவே சிவபத்தினியே தவ சரணயோ. தவ சரணையோ இங்க இருக்கு பாருங்க. சரணம் இந்த சம்ஸ்கிருதத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இது. சரணம்னு ஒண்ணு இருக்கு, சரணம்னு ஒண்ணு இருக்கு. ரெண்டும் ஒரே பொருள் இல்லை. சரணம் அப்படின்னா சரண்டர்னு அர்த்தம். சரணம் ச அப்படின்னா கால், திருவடின்னு அர்த்தம். அப்ப தவ சரணயோ. சரணயோன்னா ரெண்டு கால்கள் அம்பாளுக்கு இருக்குல்ல. அப்ப இரண்டு கால் திருப்பாதங்களையும், ஓகேங்களா, யா எந்த பூஜா பூஜைகள். பூஜா இங்க இருக்கு, பூஜா பூஜான்னு ரெண்டு பூஜா இருக்கு பாருங்க. பூஜை செய்கின்றார்களோ விரச்ச விஷ விஷ விசித்தாகான்னு இருக்கு பாருங்க. விரச்சிதாக விரச்சிதா யார் உன்னை உன்னுடைய இரண்டு பாதங்களுக்கும் பூஜை செய்கின்றார்களோ. அதனால்தான் ஸ்ரீவித்யா பூஜையில சொல்லும் போது அம்பாத்வம் பாதுகாம் பூஜை யாமே கற்ப யாமி அப்படின்வாங்க. அம்பாளுடைய அந்த பாதுகைக்கு தான் பூஜை ரொம்ப ஜாஸ்தி இருக்குமே. சரணையோர் விரச்சிதாக உன்னுடைய திருப்பாதங்களுக்கு, திருத்தாமரை பதிந்த அந்த பாதங்களுக்கு யார் பூஜை செய்கின்றார்களோ தவக உன்னுடைய திரிகுண ஜனிதாம். திரிகுண ஜனிதாம் எங்க இருக்கு? இங்க ஃபர்ஸ்ட் லைன்லயே இருக்கு பாருங்க. திரிகுண ஜனிதாம். திரிகுணம் என்றால் முக்குணங்கள். முக்குணங்கள்னா என்ன? சத்துவம் ரஜஸ் தமஸ்.
இது வெஸ்டர்ன் சைக்காலஜிலையும் இன்னைக்கு ஒத்துக்கிறாங்க. ரெட் ஒயிட் பிளாக் அப்படின்வாங்க. திரிகுண ஜனிதாம் ஆழ்வாரும் பாசுரத்தில் சொல்லும்போது சொல்லுவாருங்க, முக்குணத்தில் இரண்டினை விற்று ஒன்றினை பற்றுக அப்படின்வாங்க. சத்துவகுணத்தை பற்றிக்கொள். சத்துவம் என்பது அம்பாளுடைய சுரூபம். திரிகுண ஜனிதாம் முக்குணங்களை அனுசரித்து திரயானாம் தேவானாம் மூன்று மும்மூர்த்திகளும், அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன், இந்த மூன்று மும்மூர்த்திகளும் பூஜா. இப்ப ரெண்டாவது பூஜா சுவாமி, இங்க 2 பூஜா இருந்துச்சு, ஒண்ணுதான் யூஸ் பண்ணீங்க நீங்க, இப்போ இன்னொரு யூஸ் பண்றேன் நான். அந்த மும்மூர்த்திகளும் உனக்கு பூஜை செய்கின்றார்கள். அதாவது உன்னுடைய முக்குணத்தை அனுசரித்து உன்னுடைய யந்திரஸ்வரூபமான தந்திரஸ்வரூபமான ஸ்வசரீரமான அப்ராகிருத திவ்யாங்கல விக்கிரகமாக இருக்கக்கூடிய சத்வகுணமே பொதிந்திருக்கக்கூடிய உன்னுடைய இந்த மங்கள ஸ்வரூபிணியான இந்த ஸ்வரூபத்தை பூஜிக்கின்றார்கள். பவேத்து, அப்படி பூஜை செய்யும் பொழுது ததாகா அது பொருந்தமே. ஏதே இவர்கள் எல்லாம், அதாவது இந்த மும்மூர்த்திகளும் பாத உத்வகனம் மணிபீட்டஸ்ய அப்படின்னு சேர்த்து படிச்சுக்கோங்க. உன்னுடைய பாத திருவடிகளை தாங்கும் ரத்தன பலகையில், அதாவது உன்னுடைய ஸ்ரீசக்கர யந்திரத்திலும் அவர்கள் உள்ளார்கள். நாம போன ஸ்லோகத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி, இந்த இடத்துல அம்பாளை காமிச்சோம். இப்ப இந்த யந்திரமே அம்பாளுடைய இந்த பட்டமே போட்டோவே பாத்தீங்கன்னா அம்பாலா பார்க்கும்போது இந்த இடத்துல ஸ்ரீ சக்கரமா இருக்கு. அந்த ஸ்ரீ சக்கரத்திலையும் பாத்தீங்கன்னா சிவன் இருக்கார், பெருமாள் இருக்கார், பிரம்மா இருக்கார், ருத்ரன் இருக்கார், அம்பாளே அங்க பிந்து மண்டல வாசினியாக இருக்கின்றாள். அப்ப யந்திரமே அம்பாள் ஸ்வரூபம், ஸ்ரீ மேருவே அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கின்றது அப்படின்றத காட்டுற மாதிரி இருக்கு இந்த ஸ்லோகம். பாத உத்வகன மணிபீட்டஸ்ய, உன்னுடைய பாத திருவடிகளை தாங்கும் ரத்ன பலகையில் நிகட்டேன சமீபே, அதனாலதான் நிகட்டம் அப்படின்வாங்க. ஸ்வஸ்வன், எப்பொழுதும். சஸ்வன்ற வார்த்தையிலிருந்து தான் சாஸ்வதம் அப்படின்னு வந்தது. அந்த சாஸ்வதம்ல இருந்து வந்தது தான் சனாதனம் அப்படின்ற வார்த்தை. அப்ப நித்திய நிரந்தரமாக முகுலித, குவிந்த, முகுலிதம்னா குவிந்த, அதாவது கைகூப்பிய, கரோத்தம் சக தச முகுட்டா, கைகளை கிரீடத்தில் வைத்துக்கொண்டு, அதாவது கைகளை தலைமேல் வைத்துக்கொண்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த மூவரும் யாரு? பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூவரும் நிற்கின்றார்கள். ஸ்திதா ஹீனா நிச்சயமாக. அப்ப நீங்க எப்படி இதை பண்ணிக்கணும்னா, அம்பாள் ஸ்ரீசக்கர ஸ்வரூபத்திலும் அவளே அங்க மங்கள ஸ்வரூபிணியான வடிவத்திலும் காட்சி கொடுக்கின்றாள். அங்கே யந்திரத்திலும் அவர்கள் மூவரும் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் இருக்கின்றார்கள். இங்கே போட்டோலையும் பாத்தீங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அவளுடைய இந்த அற்புதமான காட்சியை கண்டவுடன் அவர்கள் மூவரும் கை வணங்கி, முத்தொழில் செய்யும் மூவரும் உன்னுடைய காட்சி பெற்று அவர்கள் பூஜிப்பது போல் உள்ளதுமா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகம் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அன்னையே தேவி மும்மூர்த்திகளாகிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் 3 குணங்களையும் உடையவர்கள். அதாவது சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் 3 குணங்களுக்கு அவங்க 3 பேரும் சொல்லுவாங்க. ஆகியோர் தம் மணிமுடிகள் மீது கைகூப்பிய கரங்களோடு உன்னை வணங்கியபடி நிற்கின்றார்கள். உன் சரணங்களுக்கு செய்யும் பூஜையாக அவர்கள் பூஜிப்பது போல் உள்ளதம்மா அப்படின்ற மாதிரி இந்த ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லோகத்துக்கான யந்திரம் இங்கே அடியன் கொடுத்துருக்கேன். சௌஹு அப்படின்றது தான் இந்த பீஜ மந்திரம். இந்த பீஜ மந்திரத்தையும் இந்த ஸ்லோகத்தையும் இந்த யந்திரஸ்வரூபத்திலும் தந்திரஸ்வரூபத்திலும் மந்திரஸ்வரூபத்திலும் இருக்கக்கூடிய ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய தோடு கூடிய அந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி, காமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, லலிதா திரிபுர சுந்தரி ஸ்ரீசக்கர ஸ்வரூபத்திலும் மேருஸ்வரூபத்திலும் இங்கே நமக்கு காட்சி தருவதாக இந்த ஸ்லோகம் உள்ளது. இந்த ஸ்லோகத்தை யார் யாரெல்லாம் பாராயணம் செய்கின்றார்களோ அவர்கள் மும்மூர்த்தியையும் வழிபட்டதாகவும் ஸ்ரீசக்கரத்தையும் வழிபட்டதாகவும் இல்ல அம்பாலையே வழிபட்டதாகவும் அண்ட கடாட்சத்தையும் அவர்கள் வழிபட்டதாகவும் இருப்பதால் இந்த ஸ்லோகம் ரொம்ப உன்னதமான ஒரு ஸ்லோகம். 25வது ஸ்லோகம். இந்த ஒரு ஸ்லோகத்தையே நீங்க எத்தனை முறை சொல்லணும்னு கேட்கணும்னு அவசியம் இல்லை.
எத்தனை முறை சொன்னீங்கனாலும் அத்தனை முறை உங்களுக்கு கண்டிப்பா நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திரயாணாம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே பவேத் பூஜா பூஜா தவ சரணையோர் விரச்சிதா யதாஹி த்வத்பாதான் வியகன மணிபீட்டஸ்ய நிலையே ஸ்திதே கேதே சஸ்வன் முகுலித கரோத்தம் சமகுட்டான்னு இருக்கு. இந்த அற்புதமான இந்த ஸ்லோகத்தை நம்ம அம்பாளுடைய கட்டாட்சத்தோடு உன்னத பதவி நல்ல செழிப்போடு நாமும் நம்மை சுற்றியுள்ள அனைவரும் ஆனந்தத்தில் அம்பாளுடைய அருள் கட்டாட்சம் பொங்க வாழ்ந்து மகிழ்வோமாக. ஓம் சாந்தி. இதுக்கு இவர் ஸ்ரீதர சுவாமிகள் அவருடைய அந்த டீகா, லக்ஷ்மிதரருடைய டீகாவையும் பார்த்துடலாம். ஏ சிவஹ தவ திரிகுண ஜனிதானாம் த்ரயாணாம் அபி தேவானாம் தவ சரணையோஹோ யா பூஜா விரச்சிதா பவேத் அசௌ சௌ பூஜா ததாஹி த்வத்பாதாம் பகன மணிபீட்டஸ்ய நிகடே ஹி யஸ்மாத் முகுலித கரோத்தம் சமகுடா சஸ்வன் தேதே ஸ்திதாஹ. அயம் பாவார்த்தः பவத்யாஹ பாதபீட்ட சேவா பூஜா மந்திரேன ந லப்யதே. உன்னை பூஜிப்பதால் நாங்கள் மூவரும் மகிழமாட்டோம், ஆனால் எதை கொண்டு மகிழ்வோம்? அபிது பவத்யாஹ பிரசாத சாதேதி. பிரம்மா ஹிருதி ஹரி ருத்ரன் என்ற மூவரும் சத்வம் ரஜஸ் தமஸ் என்ற முக்குணங்களில் இருந்து தோன்றியவர்கள். உன் திருவடியையே இவர்களது பூஜையாக்கி அதற்கேற்ப இவர்கள் உன்னுடைய திருவடியை தாங்குகின்றார்கள். மணிப்பீடத்தில் அருகே கைகூப்பிய மீது அஞ்சலிக்கு அணியாக மகுடமாக சாய்ந்து கொண்டு இருக்கின்றாய். இவர்கள் தேவி தத்தம் பொறுப்புகளை ஏத்தி பணிபுரிவார்கள். தேவியின் பாத பீட்ட சேவையை பாதத்தின் சேவையை அவர்கள் அருள் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். அப்ப அவர்களே அருள் பெற்றவர்களாக இருக்கும்போது நமக்கும் இந்த அம்பாளுடைய அருள் கிடைக்காதா? லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கு, தேவி புராணத்திலும் இருக்கு. விஷ்ணு பூஜா சகஸ்ராணி சிவ பூஜா சதானி ச அம்பிகாச்ச சரணார்ச்சயா சகலாம் நஹந்தி ஷோடசீம் என்பார்கள். இந்த சோடச கலையோடு 16 கலைகளையும் பூர்த்தியாக உள்ள அம்பாளை யார் வணங்குகின்றார்களோ அவர்கள் எப்பொழுதும் அருள் புரிவார்கள். சிவபூஜை 1000 சிவபூஜை சதானிச்ச 100 முறை, விஷ்ணு பூஜை சகஸ்ராணிச்ச 1000 முறை விஷ்ணு பூஜையும் சிவபூஜையை 100 முறை செய்வதற்கு சமமான ஒரு பூஜை எந்தவென்றால் அம்பிகையின் சரணாரவிந்தத்தில் பாதாரவிந்தத்தில் ஒரு முறை நமஸ்காரம் செய்வது. அதனால்தான் இன்னைக்கும் ஸ்ரீவித்யா உபாசனையிலும் அம்பிகை மேலானவள். அதே போல இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் பார்த்தீங்கன்னா முதல்ல தாயாரிடம் போய் நாம் அபயப்பிரதானத்திலையும் போய் பார்த்தீங்கன்னா தாயாரிடம் போய் நாம் அபயம் பெற வேண்டும், அருள் பெற வேண்டும். அதற்கு பிறகுதான் பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்வாங்க. இதை யார் புரிஞ்சிட்டாலும் இல்லையோ, பங்குனி உத்திரம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எம்பெருமானார் உடையவர் நமக்காக நம்மை உய்வைப்பதற்காக வந்த மகான் ராமானுஜ சுவாமி நேரா போய் சரணாகதி கத்தியம்னு யார்கிட்ட போய் சரணாகதி அடைகிறாருன்னா யார்கிட்டையும் போல தாயார்கிட்ட போறார். ஏன்னா அவர் இந்த ஸ்லோகத்துடைய பொருளை புரிந்து கொண்டார். தாயார் தான் எல்லாமே. அப்ப தாயார்கிட்ட போய் நம்ம சரணாகதி அடைஞ்சிட்டா மும்மூர்த்திகளும் என்ன செய்வார்கள் என்பதை போல அங்க போய் பார்த்தீங்கன்னா கத்தியத்ரயம் வாசித்தார். அதாவது சரணாகதி கத்தியம், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம் என்று அதில் முதலில் வருவது சரணாகதி கத்தியம். அந்த சரணாகதி கத்தியத்தில் தாயாரிடத்தில் அவர் விண்ணப்பிக்கின்றார், ஹே மாதா ஜெகன்மாதா, எனக்கு உன்னுடைய அருள் கட்டாட்சத்தை அள்ளித்தா என்பது போல அங்கே அவர் பிரார்த்திக்கின்றார். அப்ப நாமும் இந்த லலிதா திரிபுர சுந்தரியை இவ்வாறு இந்த ஸ்லோகத்தை சொல்லி வணங்கினால், இல்லை இந்த மந்திரத்தையும் இந்த யந்திரத்தையும் கொண்டு பூஜித்தால், அல்லது ஸ்ரீமேருவை கொண்டு அம்பாளாக அதை ஆவிர்வாகம் செய்து அதில் நாம் பூஜை செய்தால், இல்லை சுவாமி எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னா வெறும் இந்த தமிழ்ல இருக்கிற இந்த இந்த
பொருளை உணர்ந்து நாம் தியானம் செய்தாலே போதும், அம்பாளுடைய அருள் கட்டாட்சம் நமக்கு எல்லோருக்கும் கிடைக்கும் என்பதில் ஐயமே இல்லை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.